வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மாம்ஸ், ஹாய். வாட் ஆர் யூ டூயிங்? யா, தண்ணி ஊற்றுறாரு. ஸோ இந்த கல்லெல்லாம் நம்ம தான் போட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இன்னும் வேலை இருக்குது. இது என்னடா மஞ்சளாக இருக்குன்றதே பார்த்தீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டுட்டு முன்னாடி இருக்க செடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம். ஸோ அதனுடைய மஞ்சள் காஞ்சி போன பூவெல்லாம் தான் அங்கே போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய கார்டன் டூர் ஃபஸ்ட்டு எண்டில் இருந்து காமிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த செவுரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருக்கிற செடி இல்லை, மரம். ஸோ இது வந்துட்டு நிறைய தண்ணி தேவைப்படுமா. ஸோ அதுக்கு தான் தண்ணி நிறைய விட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஜாப்பனீஸ் மேப்பிள் மரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரம் வெயில் அடிக்கும். இதனுடைய கலர் வந்து இதுதான், இதனுடைய ஆக்சுவல் ரெட் கலரு. புது இலைலாம் வருது பார்த்தீங்களா. இது நிறைய வெயில் அடிக்கிறதுனால இதில் நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் போல இருக்கு இல்லைப்பா. அதனால இந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், தூரக்க வந்து மெரூனில் தெரியுது, ஆனால் கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் அப்படியே நல்லா ஹைட்டாக வளரட்டும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய கார்டன் பெட். இந்த கார்னரில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார்னர் வரைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கார்டன் பெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, காஸ்கோவில் நம்ம வாங்கின கார்டன் பெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக போடுறது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாருங்கள் லென்த்தியராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதோடைய சைடிங்கை வந்து எண்டில் போட்டுட்டோம். ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின ரோஜா செடி, இங்கே ஒரு ரோஜா செடி வச்சுருக்கோம். ஸோ தட் புஷியாக இந்த இதாக அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நிறைய செடி நான் வைக்கவே இல்லைங்க. இந்த ஆனியன் செடி பார்த்திங்கன்னா அதுவே போன வருஷத்துலேருந்து வளருது. இது வந்துட்டு அதுவே வளருது. ஆரிகனோ. அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடி ஒன்று கூட நான் இந்த இடத்துல போடல. நான் போட்டது எல்லாமே வந்து கீரை செடிகள், பீன்ஸும் கீரை செடியும் மட்டும் தான் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தக்காளி செடிலாம் அதுவாக வளருது. ஸோ இந்த வந்து ஓரத்தில் இப்படி வளருதா. ஆனால் நம்ம தூரக்கு இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ செடி தெரிஞ்சிச்சு. தூரக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேயர் மட்டும் தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீன்ஸ் செடி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எக்கச்சக்க பீன்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ பீன்ஸ் இருக்குன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ கீரை இருக்குது. ஸோ கொஞ்சம் பீன்ஸு, தக்காளி வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, ஆனால் நிறைய பூ விட்டுருக்கு. ஸோ இது என்ன தக்காளின்னு தெரியல, போன வருஷம் நிறைய தக்காளி வந்தது. அதே மாதிரி இது வந்துட்டு சாமந்தி. இது வந்துட்டு ஃபாலில் தான் பூக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுவாக வளருது இந்த சாமந்தியும். இது வந்து நான் போட்ட ரேடிஷ்ன்னு நினச்சி போட்டால், டு மை சர்ப்ரைஸ் இது வந்துட்டு அவனுங்க ரேடிஷ் தாங்க விற்றாங்க. பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வச்சு பீட்ரூட் வளருது. சரி, ஏதோ ஒன்று. இங்கே பாருங்கள் பீட்ரூட் நல்லாவே வளருது. நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல பீட்ரூட் வளரும்னு. இது என்ன செடின்னு தெரியல, இது என்ன செம்பருத்தி மாதிரி இருக்குது தெரில. சரி, ஓகே. பீட்ரூட்டு எக்கச்சக்க பீட்ரூட் வரும் போல இருக்குது இந்த வாட்டி நமக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பீட்ரூட்டா இருங்க. இது வந்து செம்பருத்தி, இங்கே பீன்ஸு, இங்கெல்லாம் கூட பாருங்கள். ஆக்சுவல் பிளான் இந்த வாட்டி வெறும் பீன்ஸ் தாங்க. 2 பீன்ஸ் மட்டும் போதும் நமக்கு, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் தக்காளிலாம் அதுவாக வளருது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த கார்டன் பெட்டில் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் பண்ணிடணும், வீட் பேரியரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணணும், மண் போட்டு ப்ராப்பராக இது பண்ணணும். சரி, ஓகே. இதுதான் நம்மளுடைய இது. அவ்வளோ செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கார்டன் பெட் இருந்தது, எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இது கல்வாழை, இது செம்பருத்தி. வீடு ஓரமாக என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்து நம்ம லில்லி எடுத்தோமா, அந்த லில்லி ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரளி செடி இங்கே இருக்குது, அரளிப்பூ. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஏன்னா வந்து எப்போவுமே சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் க்ரோ ஆகாது. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி இன்னொரு பிளான்ட்டு தான் இருக்கே, இது சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அந்த சீட்ஸை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். கருவேப்பிள்ளை ஹோப்ஃபுல்லி நல்லா வளரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படி இருக்கா, இந்த சைடு வந்து ஃபுல்லாக நம்ம டெடிகேட்டட் டு ஸ்ட்ராபெரிஸ் ஆஸ் யூஷுவல். இங்கே எல்லாருக்குமே தெரியும் எக்கச்சக்கமாக வளருது. இப்படி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும் பாருங்கள்.
நிறைய காயாகவும் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கங்கே ரெட்டாக இருக்கா, அது எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் தான் ஃபுல். நான் வந்து ரெக்ரெட் பண்ணாத விஷயம் வந்து இந்த பெட்டை வந்து ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் இது வந்து ரோஸ்மெரி ஸ்ட்ராபெரிஸ்க்கு டெடிகேட் பண்ணதாங்க. அவ்வளோ 2 days ஒன்ஸ் அவ்வளோ வருது, 3 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். லைக் லிட்ரலி கொஞ்சம் அப்படியே கை நிறைய வரும், அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இது வந்து ஆக்சுவலாக வந்து செம்பருத்தி தான், போன வருஷம் வச்சது. அதுவாக வந்துட்டு சாகாமல் எப்படியே துளுத்து வருது. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற செடி வந்து அம்ரந்த். நாளைக்கு இல்லை இன்றைக்கே பறிச்சுட்டு போடுவோம், நாளைக்கு கீரைக்கு கரெக்டாக இருக்கும். கீரைக்கு வந்து அம்ராந்த் எல்லாத்தையுமே பிரிச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பே லீஃப் இந்த ஊரில் நல்லா வளருமா, அது எனக்கு தெரியவே தெரியாது. சூப்பர், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளருதுன்னு. ஸோ இதுதான் இந்த சைடுடைய கார்டன். அதே நம்ம வந்து பேட்டியோக்கு அந்த சைடு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க காமிக்கிறேன். இந்த சைடு போனோம்னா இன்னும் நாங்கள் நிறைய கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குப்பையாக இருக்குல்ல, ஸோ அது நம்மளுடைய க்ரில்லுடைய இது. அதுக்கப்புறம் கார்டன் டூல்ஸ்லாம் உரமாக வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெல்லஸ் மாதிரி போட்டுட்டோம்னா அதெல்லாம் கவர் ஆகிடும். சரி, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரோஸ் ஆஃப் ஷாரன், பெரினியல் இது செம்பருத்தி, அது வந்து பொட்டேட்டோ நல்லா பூச்சி கடிச்சு சாப்பிட்ருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். இது வந்து zucchini வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு முடக்கத்தான் கீரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலபார் ஸ்பினாச் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் மலபார் ஸ்பினாச்சு, அதுவும் மலபார் ஸ்பினாச்சு, அதுக்கு கொடிக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி இங்கே ஒன்று இருக்குது, இது நான் வச்சது தான். அந்த இதில் தான் கார்டன் பிளாட்டில் நான் வைக்கல, அது வளர்ந்தது. இங்கே ஒரு தக்காளி. ஸோ இங்கே புதினா, நெக்ஸ்ட் இயர் புதினா இந்த கார்டன் பெட் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பிரச்சனையே இல்லை, லெட் புதினா ஆக்குப்பை. நான் பிளான்ஸ் போடுறதோ இல்லை, எனக்கு புதினா அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் வந்து அப்படியே விட்டுலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரிஸ் இருக்குது. ஸோ ராஸ்பெரி தான் இது வளருது ஆக்சுவலாக கொடி மாதிரி. ஸோ இது ஆக்சுவலாக இன்னும் பெரிய கொடியாக வளரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளரும்னு தெரியல. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ரோஜா செடி இருக்குது, ரோஜா செடி. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் நட்டும் பார்த்தீங்களா, அது அத்தனை கிறிஸ்மஸ் ட்ரீயும் செத்து போச்சு. ஸோ 5 ரூபா கிறிஸ்மஸ் ட்ரீ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கணும். எல்லாம் செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு இடத்துல ரீபாட் பண்ணிவிட்டு அந்த புல்லெல்லாம் மூடிட்டோம், ஏன்னா அந்த புல்லெல்லாம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு மூடிட்டோம். ஸோ எனக்கு வந்து தெரில, அவ்வளோதான், இது போச்சுன்னு நினைக்கிறேன். 5 ரூபாக்கெலாம் வாங்கக்கூடாது. சரி, ஓகே, அதை விடுங்க. இது வந்து ப்ளூபெரி ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, விளைச்சலே இல்லை. நம்ம நியூ ஜெர்சி அளவுக்கு ப்ளூபெரி இந்த இடத்துல வளரவே மாட்டேங்குது. மேபி எங்களுக்கு அது கரெக்டான ரகம் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. எனிவேஸ், இது வந்து ரோஸ் ஆஃப் ஷாரன். இது வந்து நம்ம குண்டுமல்லி மாதிரி ஒன்று இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, கார்டனியா, அதுதான். அது இது நல்லா பொழைச்சிக்கிச்சு. இந்த இடத்துல நம்ம வச்சுருந்தோமா, சூப்பராக பொழைச்சிக்கிச்சு. ஸோ தட் வந்து இந்த ஏசியை வந்து கவர் அப் பண்ணிடுற மாதிரி, இது நல்ல புதர் மாதிரி வளரும். ஸோ அந்த ஏசியை கவர் பண்ணி கொஞ்சம் அழகான லுக் கொடுக்கும். அப்படின்றதுனால செங்கல்லாம் மூவ் பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து கல்லை சுற்றி போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மல்ச் போடணும். மல்ச் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மே மந்தில் இது வரும், மல்ச் ஆஃபர் வரும். அதுக்கப்புறம் ஜூலை மந்தில் வரும். அதை மிஸ் பண்ணிட்டோன்னா காலி. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு மல்ச் கிடைக்கல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஆஃபர் போடும்போது வாங்கிக்க வேண்டியது தான். முன்னாடி என்ன வளருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டியில் வச்சுருந்த வாழை மரத்தை இங்கே வச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக நமக்கு கண்ணு விட்டுருக்கு, 2 கண்ணு விட்டுருக்கு. இருங்க, ஆமாடா, 3 கண்ணு விட்டுருக்கு. அந்த சைடு ஒன்று குட்டி மறைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். போன வருஷம் பண்ண மாதிரியே கண்டிப்பாக நான் தொட்டியில் எடுத்து வச்சிருவேன் ஒன்றாவது. ஸோ எந்த அளவுக்கு வளருதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மேப்பிள். ஸோ இதுக்கு கல் போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் கல் போடணும். ஒரு இதுக்கு தான் போட்டேன். எங்கே 400 கல் வாங்கினேன், 400 கல்லும் காலிங்க. ஸோ இது வந்து நம்ம பக்கத்து வீட்டோடைய பிளாட்டோடைய எண்டில் இருக்குது. இதுவும் வந்து ஜாப்பனீஸ் மேப்பிள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீச்சு. எக்கச்சக்க ஒரு வண்டு, ஜாப்பனீஸ் வண்டுன்னு ஒன்று இருக்கும், பீட்டல்ஸ்னு. அது வந்து தின்னுடுச்சு, பாதி மரத்தை தின்னுடுச்சு. அதுக்கப்புறம் அது பூச்சி மருந்து அது இதுன்னு போட்டு அதை துரத்தி விடுறதுக்கு படாது பட்டோம். இன்னும் இதெல்லாம் பிடுங்கணுங்க, அசிங்கமாக இருக்குது தோட்டில். இது ஒன்று மட்டும்தான் பொழைச்சிருக்கு. ஒன்று வச்சோன்னா அசிங்கமாக இருக்கும், லைனாக தொடர்ந்து வச்சா தான் அழகாக இருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்பிள் மரம் சச்சி போயிந்தி. சரி, ஓகே, இதுக்கும் கல் கட்டியிருக்கோம், ஆனால் வந்து செத்து போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் துளுத்தெல்லாம் வந்துச்சு. நான் வந்து பொழைச்சிக்கோன்னு நினச்சேன், இப்படி செத்துருச்சு சாட்டானா.
இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் வந்துட்டு வின்டர்லேருந்து வெளியே வரும்போது ஷாக்கில் செத்து போயிடுமாமா. மேபி அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, சரி ஓகே, நம்ம போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சரி ஓகேங்க, ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி நமக்கு சூப்பரான 2 ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் போய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மேக்னெட்டிக் செல்ஃபி ஸ்டிக் அமைச்சிருக்காங்க வித் ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோலாம். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிமோட் கண்ட்ரோலு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வந்து செல்ஃபி, இது என்ன ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காங்க. மேக்னெட் யூஸ் பண்ணாமல் இங்கே கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இது செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ட்ரைபாட். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைபாட், அதுவும் நமக்கு vloggingக்கு கண்டிப்பாக சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ட்ரைபாட் வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இருங்களை காமிக்கிறேன். நான் எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா இவ்வளோ தூரம் போகுதுங்க. ஆல்மோஸ்ட் 1 2 3 4 எக்ஸ்டென்ஷன் போகுது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல நீட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய செல்ஃபி ஸ்டிக்குடைய ரிமோட்டு. இது வந்து ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோலு. ஸோ நான் மேக்னெட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இருங்க அதை எடுத்து காமிக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேக்னெட் வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது தனியாக எடுத்துட்டோம்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேக்னெட் மாதிரி நமக்கு ஃபோனில் வந்து ஸ்டிக் ஆகிடும். இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து அழகாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் vloggingக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் வந்து நல்லா திக்கராக இருக்கும். அதனால வந்து அதே மாதிரி நம்ம ஃபோன் வந்துட்டு டிஸ்பிளே வந்து டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எவ்வளோ, அது ஆக்சுவலாக நான் 2-3 வாட்டி கைட்டி நான் க்ளீன் பண்ணேன். அது க்ளீன் பண்ண அந்த டிஸ்பிளே அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கவர் நான் ரொம்ப திக்கு கவர் போட்டிருக்கேன். அந்த கவர் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உடைய வேண்டாம், ஏன்னா அது வந்து பசங்கள்லாம் கீழே போட்டால் பசங்க டக்குன்னு எடுக்கிறாங்கன்னா கீழே போட்டாங்கன்னா இதுவாகும் அப்படின்றதுனால தான் நான் அதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லும்போது கரெக்டுன்னு தோணும், ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஓகே. எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. தட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதை எடுத்து பண்ணனா அப்புறம் அதனுடைய கவர் உடஞ்சிரும், திருப்பி அதை வேறு வாங்கணும். அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகேங்க, இது இவங்க வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க, சூப்பராக அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்களுடைய லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்இடி ஃப்ளாஷ் லைட் அமைச்சிருக்காங்க. அந்த எல்இடி ஃப்ளாஷ் லைட் வாட்சன் T7 அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் அண்ட் இதுவாக இருக்கா. இது ஆக்சுவலாக நம்ம காரில் வச்சுக்கலாம். பேட்டரி மாற்றணும் அந்த பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்களேன், பாருங்க அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ இது சைடும் வருது, இந்த சைடும் வருது. இங்கே பாருங்கள், இந்த சைடு கூட வருது. ஸோ இது வந்து பாருங்கள் பிரைட்னஸ் எப்படி ஏறுதுன்னு. ஸோ இது வந்து அதை காமிக்க முடியும், காமிச்சுன்னா கண்ணே கூசும் அந்தளவுக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ளாஷ் லைட் நமக்கு எதுக்குன்னா எமர்ஜென்சிக்கு யாருக்குன்னா கூப்பிடணும் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டும் இது பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, சூப்பர். ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்துட்டு அழகாக வந்து பேட்ரி வேணும்னு அவசியம் இல்லை, சார்ஜ் பண்ணிட்டா போதும். இங்கே பார்த்தீங்களா, கார்லேயே வச்சிட்டோம்னா காரில் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்துட்டு இவங்களுடைய பாக்ஸு. ஸோ இவங்களுடைய இதையும் வந்துட்டு நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பயங்கர க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி பாக்கெட்டில் போட்டு போகிற மாதிரி தான். இது வந்துட்டு இங்கே பென்லாம் குத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பாக்கெட்டில் கூட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேம்பிங்லாம் போகிறோம், நம்ம டக்குன்னு டார்ச் லைட் மறந்துட்டோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். மெயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதில் வந்துட்டு ரீசார்ஜபிள் தாங்க. அதுதான், ஏன்னா ரீசார்ஜபிள் இருந்தாலே நமக்கு அந்த பேட்ரி செலவு இருக்காது. இல்லைன்னா அந்த பேட்ரினாலே போய் வாங்கணும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக ரீசார்ஜபிளாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய லிங்க்ஸை நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஹார்வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அம்ராந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்டு கீரை, அதை தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஒரே இடத்துல போடல, அங்கங்கே அதுவாக முளைக்குது. போன வருஷம் வந்து சீட்ஸ்லேருந்து விழுந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதுவாக அங்கங்கே வளருதா, அதை தான் நான் வந்து பிரிச்சுட்ருக்கேங்க. அவ்வளோதான், சூப்பராக அம்ராந்தெல்லாம் பிரிச்சாச்சு. அவ்வளோதான். இங்கேயும் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இங்கே கூட கொஞ்சம் நிறைய அம்ராந்தை அதுவாக வந்து அந்த ஓரமாக வளருது. ஸோ இந்த வருஷமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அம்ராந்த் செடியை மட்டும் அப்படியே நான் விட்டுற போகிறேன். ஸோ அது வந்து அதுவாக வளர்ந்து அதுவாக வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுவாக வந்து நெக்ஸ்ட் இயரும் நமக்கு தானாக வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரிங்க. ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராபெரிஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இது எக்கச்சக்கமான ஹார்வெஸ்ட் இதில் இருக்குது. இது எத்தனாவது ஹார்வெஸ்ட்டுன்னு எனக்கே தெரியல, அந்தளவுக்கு ஹார்வெஸ்ட் போயிட்டுருக்குது. ஸோ எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்பா இங்கே ரோஸ்மெரி வேறு அவ்வளோ வாசமாக இருக்குது.
வாசல் என்ட்ரி வேல வேறு ரோஸ்மெரி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நல்லதான் அதெல்லாம் வாசனை இதெல்லாம் வைக்கிறது. ஸோ ஒரு மாதிரி நமக்கே வந்துட்டு ஒரு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஸ்ட்ராபெரிஸ் பறித்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் அண்ட் சவர் வந்து அந்த ஸ்ட்ராபெரிஸில் அங்கே பாருங்கள் கொத்து கொத்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. வா, எவ்வளோ பேருக்கு ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரிஸு. ஸோ சரி எடுத்துருவோம் இதை. த்ரூ அவுட் த சீசன் காய்க்குமான்னு நான் நினச்சேன். ஸ்ட்ராபெரிஸ்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் த அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் காய்க்கும், அதுக்கப்புறம் வந்து காய்க்காது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ கூட காய்க்குது ஆக்சுவலாக. பரவாயில்ல. சதீஷ் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இங்கே மடக்கி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டீங்க போல கேட்டேன் பச்சுமா. இங்க நிறைய இருக்குப்பா, கொத்து கொத்து கொத்தா. மாப்ஸ் இங்க பாருங்க வந்துட்டே இருக்குது. ஓ வாவ் மாப்ஸ் செம்மல்ல. நல்லா ரெட்டா இருக்கு. அது ஸ்மெல் பயங்கர ஸ்மெல் வருது, வாசனை. அன்னைக்கு ஆனா எப்படி இருந்தது சதீஷ்க்கு? நான் இது வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணி நானும் சதீஷும் முந்தா நாள் தான் சாப்பிட்டோம். பசங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லப்பா. பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருந்தது, நல்லா ஃப்ரெஷிங்கா இருக்கு. நமக்கே ஒரு ஃபீல் குட் மாதிரி இருந்ததுல. இந்த மாதிரி ஏதோ ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரி, ஒரு சாதனை படைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த கருவேப்பிலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்ல? கருவேப்பிலை பயங்கர வாசனை வந்துச்சு. ஒரு நாள் நான் பெரிச்சி பண்ணல, எடுத்துட்டேன் நான் எல்லாமே. எங்கன்னா அங்க இருந்து தெரியுதா? காய் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் காய் தான் இருக்குது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். காமி இந்த தட்டை. இந்த அங்கங்க லெட்யூஸ் வருது. நான் முதல்ல வந்து லெட்யூஸ் வளர விட்டேன், பார்த்தா அது பயங்கரமா ஆக்குபை பண்ணிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லெட்யூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாம்ஸ்? இந்த லெட்யூஸ் வேற எனக்கு வெளியில கூட வந்துச்சு அது பாட்டுக்கு. இது லெட்யூஸ் தானே? ஆமா அங்கலாம் இருக்குது. இந்த லெட்யூஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்கவே இல்ல. இது ஒரு மாதிரி டிஃபரண்ட் லெட்யூஸா இருக்கு. உங்களுக்கு அந்த ஐஸ்பர்க் லெட்டஸ்னு ஒன்னு இருக்கு, அது வளர்க்கணும், அது நல்லா இருக்கும். இது நல்லா இல்ல. இது என்ன லெட்யூஸ்னு தெரியல. இவ்வளோ ஸ்ட்ராபெரி நிஜமா சோ ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு இது வந்து வெரி குட் ஐடியா ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரிஸ் போடுறது. இன்னொன்று நம்ம பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இல்லைங்க. லைக் வருஷம் இதுக்குன்னு சீட்ஸ் வாங்குறது அதெல்லாம் இல்லை. ஒரு வாட்டி நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து பெரியனியெல்லாம் அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு இது நல்ல சன் இருக்கணும், அப்போ தான் வளரும். ஓகே, பீன்ஸ் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பீன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை பீட்ரூட் நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதே மாதிரி தானே இருக்குன்னு அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஒரு விதமான ரேடிஷ், அதாவது லைக் இது வந்து பேர் வந்து ப்ரௌன் ரேடிஷாக. ஸோ ஆனால் வந்து உள்ளே வந்து பீல் பண்ணால் நார்மலாக ஒயிட் கலரில் இருக்குமா. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ரேடிஷ் வாங்கினதே இல்லை. ஒன்று இந்த சிகப்பு குட்டி குட்டி ரேடிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்குவேன். இல்லைனா அந்த முள்ளங்கி வந்து நீட்டமாக ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முள்ளங்கி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி முள்ளங்கி நான் வாங்கினதில்லை. ஸோ இதுதான் மொதல் தரம் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதே லைக் முள்ளங்கி மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு நம்ம சமைச்சா தான் தெரியும். ஸோ இதை வந்து எடுத்தாச்சு. மீதியை வந்து நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த முள்ளங்கி நான் குட்டி குட்டியாக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெட்டு முள்ளங்கி, அதனுடைய லீவ்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்.
லைக் நார்மலாக இருக்கும், ஒரு கேரட் லீவ்ஸ் மாதிரி. கேரட் லீவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நார்மல் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சமைக்கலாம். ஆனால் இந்த லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முள்ளாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அதனால் இந்த லீவ்ஸ் வச்சு நான் வந்து கண்டிப்பாக சமைக்க போகிறதில்ல. கீரை கடைசியில் சாதா முள்ளங்கி கீரை வச்சு பண்ணுவாங்களா, அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த முள்ளங்கி கீரை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல. நான் இந்த வாட்டி வந்து செடியை வந்து சரியாகவே பராமரிக்கல. போன வருஷம் அளவுக்கு நான் இந்த வருஷம் சரியாக பராமரிக்கல. டைமே கிடைக்கல எனக்கு வந்து. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம சாயந்தரம் தான் வரோமா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர டயர்டாக இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கு கூட என்னால் முடிய மாட்டேங்குது. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஒதுக்கிட்டு, இன்னும் நமக்கு வந்துட்டு ஜாப் கிவ்லாம் செட் ஆகிடும். ஸோ அப்போ நல்லா டைம் ஒதுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. சரி, ஓகே, இருக்கிற கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்து அது சாம்பாரில் போட்டு பீன்ஸ் சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, இது தெரியும் உங்களுக்கு. முடக்கத்தான் கீரை கூட நான் இந்த வாட்டி சீட்ஸ் போடவே இல்லை. போன வருஷம் வந்துட்டு அதுவாக இருக்க சீட்ஸை வந்து அதுவாக பஸ்ட் ஆகி அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு வந்து நிறைய முடக்கத்தான் கீரை வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது பண்ணோம் பார்த்திங்களா, எடுத்தோம் பார்த்திங்களா, ஹார்வெஸ்ட் பண்ண முள்ளங்கியை வந்து ஃபுல்லாக கழுவிட்டுருக்கோம், இந்த ப்ரௌன் முள்ளங்கியை. ஸோ கழுவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு பொரியலுக்கு வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதோட நம்ம நாளைக்கு காத்தால நம்ம மீட் பண்ணலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மத்தியான சமையலுக்கு வந்து சூப்பராக நம்ம நேற்று பறிச்சுட்டு வந்த முள்ளங்கியை வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு நேற்றே நாம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, வாஷ் பண்ணி க்ளீனாக கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பீலரில் வந்து பீல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மல் முள்ளங்கி வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒயிட் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதே உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த சிகப்பு குட்டி குட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சாம்பாருக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அது வந்து பொரியல் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இது வந்ததும் நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது 3 தான் ஹார்வெஸ்ட் பண்ணோமா, கரெக்டாக பொரியலுக்கு வந்துட்டு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொரியலுக்கு ரெடி ஆகிடும் போல இருக்குது. அது வந்து நிறைய சீட்ஸ் போட்டாலும் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம சாம்பாருக்கு தான் போட முடியும், பொரியல் அளவுக்கு ரெடி ஆகாது. ஸோ இதுவும் நல்லதுக்கு தான். நானாக வந்து ரேடிஷ் தான் பார்த்தேன், இந்த கலர் ரேடிஷ் பார்க்கல. நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் தோலெல்லாம் நம்ம சீவியாச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, இப்போ பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே டைப்பு தான், அதே மாதிரி பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருணுங்க. கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 பல் வந்து இது எடுத்துக்கணும், கார்லிக் எடுத்துக்கணும். கார்லிக் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ரேடிஷ், அது எல்லாத்தையுமே போட்டுருணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ ரேடிஷ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் கரெக்டாக நம்ம 3 தானே எடுத்தோம், அதில் எவ்வளோ ரேடிஷ் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல. இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரி லன்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளங்கி பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க, அந்த பீன்ஸை போட்டு சும்மா சாம்பார் மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டேன். நல்லா நிறைய டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம வேணால் மூடி வச்சுக்கலாம். உப்பும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாலே போதும். சூப்பராக ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுடைய சூப்பரான பொரியல் ரெடி. வெஜிடபிள்ஸ்லாம் தானே, ஸோ நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது நல்லா கலரி விட்டுட்டு, நான் ஆக்சுவலாக மூடி போட்டு தான் மூடி வச்சுருந்தேன். அப்பப்போ திறந்துட்டு கலரிட்டு இருக்கேன். வேணும்னா ஒரு வேளை வேகலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக வந்துட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு, நான் இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிகேட்டட் கோகனட், அதாவது காஞ்ச தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் தேங்காய் நான் வாங்கலை. ஸோ அதனால் காஞ்ச தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டெசிகேட்டட் கோகனட்டை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் ட்ரை பண்ணிங்கனாலே தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தான் இருக்கும், எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோதான், கலரி விட்டாச்சு. நம்மளுடைய லன்ச் ரெடி. சூப்பரான முள்ளங்கி பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார். சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மீட் பண்ணலாம். சாயந்தரம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகட் இருக்குது பார்த்தீங்களா, இது காஸ்கோவில் வாங்கின ரெடிமேட் புகட் தான். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ரோஸ்மெரி வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணலான்னு தோட்டத்துக்கு வந்திருக்கேங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ரோஸ்மெரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அரைச்சிட்டு இது வந்து பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டாச்சு.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஸோ இது போட்டு நம்ம அது தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ குக் வித் கோமாளி பார்த்துக்கிட்டே தான் நான் சமைச்சிட்ருக்கேங்க. இங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா தோட்டத்துலேருந்து, அந்த ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் தான் இன்னைக்கான டின்னருக்கு வரைக்கும் தான். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராபெரிஸை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டி தான், நல்லா கலரணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் புகட் வந்து ரெடிமேட் தான். அதாவது ரெடிமேட்னா லைக் ஏற்கனவே அந்த மாவெல்லாம் பிசைஞ்சு அவங்க ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி ஓவனில் போட்டு எடுத்துட்டாலே டோஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நான் பண்ணேன், ஓவனில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து புகட் போட் மாதிரி பண்ணுறேன். ஸோ நடுவில் இருக்க எல்லாத்தையுமே பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பட்டர் ரோஸ்மெரி, அதை வந்து அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சாஸ் மாதிரி, அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஹாலோபினோஸ் போட்டாச்சு. இது வந்து ஃப்ரெஷ் ஹாலோபினோஸ் தான். இதுக்கு மேலே வந்துட்டு சீஸு. ஸோ இது செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இன்னொன்று வந்து அந்த பட்டர்லேயும் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஹாலோபினோஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பெல் பெப்பர் வச்சுட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது வந்துட்டு சீஸி என்ன சொல்கிறது, கார்லிக் எல்லாம் அந்த ஃப்ளேவர்டோட பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இது நானே இது பண்ணது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோதான். இதையும் வந்துட்டு ஓவனில் வச்சுட்டு ஒரு 5 minutes பேக் பண்ண போகிறோம். அந்த இதெல்லாம் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். அதாவது அந்த சீஸாக மெல்ட் ஆனாலே போதுங்க. இது வந்துட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு இப்போ சொல்லுங்க, இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா? ட்ரை பண்றீங்களா? நானே ட்ரை பண்றேன். என்ன வாய் வலிக்குதா? Oh my god. நானுக்கு இந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பேக்கரி ஸ்மெல் வருதாடா? ரெண்டும் ஒரே இதில் வச்சிட்டேன், இடம் இல்லாதனால. அதை மட்டும் எடுத்துருவோம். ஆமா, எதில் வைக்கிறது? அந்த கல்லில் வச்சு இப்போதைக்கு தோசை கல்லில் தட்டை எடுக்கிறேன். That looks so good. பார்த்து. ஸோ நான் வந்து ஒரு செட்டு எடுத்துட்டேன். ஒரு செட் ஆக்சுவலாக ஸ்நாக் பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா எல்லாருமே இதுலேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு செட்டும் வந்து பேக்கிங்க்கு போட்டுட்டேன். ஸோ நைட்டு வந்து இன்னொரு செட்டும் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் சாப்பிடுவாங்களான்னு தெரியல. மொத்தம் 4 செட்டு வந்துடுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். சூப்பர்பான நம்மளுடைய கார்லிக் சீஸா இது ரெடி, புகட் ரெடி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் டெசர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி சாஸோட போட்டு செம்மையாக ரெடி ஆகிடும், அந்த பட்டர் மெல்ட் ஆகி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா எனக்கும் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க.